வரலையா? உங்களோட மொபைல் ஒர்க் ஆகுது? ஒரு ஒரு ஸ்வாமி போட்டோ போட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அம்மா அது அம்மா பேர் என்ன? அம்மா பேர் சொல்லுங்க. நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இல்ல ஓகே, பாக்யா அம்மான்னு போட்டுக்கிறேன். நம்பர் ஒரே வாட்டி சொல்லுங்க பாக்யா. ம். ம். ஆ. ஓ சாரி. நம்பர்ல ப்ராப்ளம் சொல்றேன். வாட்ஸ்அப் வெப்ல போறியா? சரி ஓகே. ஏய் உனக்கு தெரியாதாடா? மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே எப்பவுமே 12:15 தானே? நீ பை டிஃபால்ட்டா நினைச்சுக்கோ செல்லம். அப்படி கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டா கால் வந்துடும் என்கிட்ட இருந்து என்ன. இல்ல இல்ல நான் கால் பண்ணிடுறேன் செல்லம்மா. முடிஞ்ச வரைக்கும் நான் 12:15 மேக்ஸிமம் வந்துருவேன். இங்க ஏதாவது தண்டர் வந்தது இல்ல திடீர்னு கனெக்ஷன் இஷ்யூஸ்னா தான் கனெக்ட் பண்ண மாட்டேன். அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிடுவேன். ஓகேவா? உங்க நம்பர் தானே? கேண்டா. சிவானி எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டேன் சிவானி. ஏதாவது வீடியோஸ் இல்லைன்னா மட்டும் சொல்லுங்க சிவானி. நேத்திக்கு நைட் வந்து கொண்டு எல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பாருங்க. ஓகே. ஹெல்த் பரவாயில்லையா சிவானி? ஓகே ஓகே கண்ணா, டேக் கேர். ஓகே. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 1st ஆகஸ்ட் ஆர் 31st மார்ச் 2020. அண்ட் அதுல வந்து ஸ்டார்ட் இது எண்ட் இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இப்போ இப்போ சம்ல பாருங்க, 2016லேருந்து 2020 4 இயர்ஸ் கால்குலேஷன். ஓகே. இங்க 8 மாசம், மத்ததெல்லாம் 12 மாசம். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 5 lakhs லோனோட காஸ்ட் இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 12% இன்ட்ரெஸ்ட். 8 மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ 8/12. மற்றதெல்லாம் ஃபுல் இயர்க்கு கால்குலேட் பண்ணோம். இந்த 1,84,000 நம்ம 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா டில் 2024-25க்கு டிடக்ஷனா காமிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து 36,800 36 5 இயர்ஸ்க்கு வந்துடும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் இப்போ சொல்லி கொடுக்குறேன். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஹவு த நம்பர்ஸ் டிராவல்ன்றது நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க. ஆஹ் 2021-22 வந்து 36,000. ஸோ 36,000ன்றது எப்படின்னா 3 lakhs. இந்த 3 lakhsல நம்ம கால்குலேட் பண்றோம். 3 lakhs எப்படி 2021-22ல 3 lakhs எப்படின்னா எண்டிங் பேலன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்டிங் பேலன்ஸ்ல தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஸோ 3 lakhs இன்டூ 12% போட்டா எவ்வளவு வரும்? 36,000. 3 lakhs 12% 36,000. அடுத்தது
2023 அன்னைக்கு அப்பவும் எண்டிங் பேலன்ஸ் என்ன 3 lakhs தான் இருக்கு. அப்போ இது 2023 24ல 36,000. சாரி கண்ணா, சாரி, ஒரே நிமிஷம். சாரி, ரொம்ப சாரி, ஒரு நிமிஷம். சாரி, ரொம்ப சாரி. ஆ இப்போ வந்து 2023 24 36,000. நீங்க எப்படி 2023 24 ஓகே. 36,000 2024 2024 பாத்தீங்கன்னா 2 lakhsல 12%. So which is 24,000. இங்க 24,000, இங்க 24,000. 2025 26ல ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படின்னா ரெண்டு செட்டில்மெண்ட் நடக்கிறது 2024ல. எப்படின்னா 1/7/2024ல 1 லட்சம் இது பண்ணிடுறாங்க. அப்பனா சாரி, அது எப்படி கால்குலேஷன்? ஸோ இந்த கால்குலேஷன் நான் இங்கே சொல்கிறேன், போடுறேன் பாருங்க. தனியாக போடுறேன். 2024ஓட கால்குலேஷன் போடுறேன். இந்த 2024ஓட மட்டும். பாக்யா சிவானி, என்னோட வாய்ஸ் கேட்குறதா? ஓகே. 2 lakhsல 2 lakhsல 12%. ஓகேவா? 2 lakhsல 12% வந்து 24,000. ஆனா இயர் ஃபுல்லா கிடையாது கண்ணா. எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனா ஏப்ரல் வரைக்கும் ஜூலை வரைக்கும் ஒரு அமௌண்ட், ஜூலைக்கு அப்புறம் ரீபேமெண்ட் ஒரு 1 lakh பண்ணிட்டான் இல்லையா, அப்போ ரிமைனிங் 1 lakh தானே இருக்கும், அதில் கால்குலேட் பண்ணும். இப்போ பாருங்க, இந்த ஜூலை 2024 ஸ்டேட்டஸ்ல 2 லட்சம் பெண்டிங்கா இருக்கு. அப்போ ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம். அப்போ 2 lakh into 3/12 into 12%. எவ்வளோ? 6,000. 2024. அதே மாதிரி ஜூலை 2024லேருந்து மார்ச் வரைக்கும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், 9 மாசம், 9 months. ஜூலைலேருந்து மார்ச் வரைக்கும் 9 மாசம் போனீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 1 லட்சம். ஏன்னா 1 லட்சம் கடன் அடைச்சிட்டான்ல, 1/7/2025. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 லட்சத்துல 1 லட்சம் போச்சுன்னா 1 lakh தான் இருக்கும். இன்டூ எவ்வளோ மாசம்? 9 divided by 12 into 12%. அப்போ 9,000. இப்போ 6,000 plus 9,000 போச்சுன்னா, சாரி, ஆட் பண்ணோம்னா 15,000 தான் அந்த வருஷம் நம்மளுக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா இது? இந்த கால்குலேஷன்லயே இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் இங்க தனியா போட்டிருக்கேன் 3 months interest to be calculated. ஓகே. இங்க போடுறேன் 9 months interest to be calculated. ஓகேவா? சிவானி புரியுதா? சிவானி உங்களுக்கு? பாக்யா புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் இங்க ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த எந்த டேட்டு?
இது ஆமாமா. ஆமா, ஆமா. பே பண்ண வரைக்கும் தான் எடுத்துக்கணும். கரெக்ட். தெரியறதா? ம். இப்ப நீங்க சைமல்டேனியஸ். ஆமா. இதோ இந்த பாட்டு அந்த இயர்ல அதனால தான் 2 ஸ்பிளிட் வருது. ஓகேவா? சோ ஷிவானி நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்களா ஷிவானி? நீங்க என்ன பண்ணுங்க? சிஎம்ஏ இன்ட்ரோ 2 பேரும் ஓபன் பண்ணுங்களேன் இப்ப கையோட. ஸ்டடி மெட்டீரியல் ரீசன்ட் வெர்ஷன் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் அங்கங்க நான் சிலதெல்லாம் சொல்லுவேன். அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா கேபிட்டல் கெயின்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய நீங்க நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. எடுத்துட்டீங்களா? ஷிவானி ஓபன் பண்ணிட்டீங்களா? பாக்யா ஓபன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு ஸ்லோவா இருக்கா? ஆ கரெக்ட். அதுல இது போடுங்க கண்ணா. இந்த வேர்டு போட்டீங்கன்னா டக்குன்னு வந்துரும். ஆ, எது தெரியுமா? எதுன்னு சொல்லிடுறேன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுக்கோங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்க. வெறும்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பண்ணுங்க. கரெக்டா இது வந்து நிக்கும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாவா? என்னடா சம்பந்தமே இல்லாம வருதுல? சம்பந்தம் மாதிரி வருது. ஆமா. ஓ அங்க ஒண்ணு இன்னொரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அடிங்க. கரெக்டா எப்பவுமே இது வந்து நிக்கும்டா. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 48 வந்து நிக்கும் கரெக்டா. நான் எப்பவுமே அப்படிதான் ஓபன் பண்ணுவேன். சூப்பர். வந்துருச்சா? இல்லஸ்ட்ரேஷன் 49 வந்துருத்தா? சூப்பர். அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா வந்துரும்டா இதுல. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கு ஒண்ணு ஒண்ணு வச்சிருக்கேன். சொல்றேன் நான். டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துரும். கஷ்டமா இருந்ததுன்னா பரவாயில்ல சிவானி. முடிஞ்சதுன்னா எடுங்க. 2 பேரும். நோட் பண்ணிக்கோ சொல்றதுக்கு தான் வேற எதுவும் இல்ல. இந்த சம்மு இம்பார்ட்டன்ட்ரா பாக்யா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லஸ்ட்ரேஷன் 49. டிடி பேப்பர் இன்கம் ரோஸ் ப்ராப்பர்ட்டில ரொம்ப டஃப்பான சம் கேட்கணும்னா இந்த சம் கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன் சம். இந்த பேட்டர்ன்ல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடும் கவர் பண்றாங்க, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடும் கவர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் எழுதும்போது டிடி கொஷின் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனை நல்லா மனசிலாக்கிக்கோங்க. ப்ரொவிஷன் உனக்கு மனசிலாக்கிக்கிறது இதுவா இருக்குன்னா எழுதிருங்க. கட கட கடன்னு ப்ரொவிஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷன்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? தட் வில் மேக் யுவர் ஒர்க்கிங் ஈஸி. சிவானி எடுத்துட்டீங்களா? கஷ்டமா இருக்குன்னா பரவாயில்ல சிவானி, அடுத்த கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 50. பாக்யா இல்லஸ்ட்ரேஷன் 50 படிச்சுப்பாங்க பாக்யா. எப்படி ஈஸியா இருக்கா டஃப்பா இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க ஃபீட்பேக்.
how do you feel this problem? ஃபர்ஸ்ட் கயாவை பட்டு பாருங்க. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? பே பண்ணல. அவன் பைசா இல்ல அவனுக்கு. பே பண்ணலடா அவன். யோசிங்க. ஜஸ்ட் யோசிங்க பார்க்கலாம். செல்லம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் நில்லுடா. அதனால நீ ரொம்ப குழப்பிக்க வேணாம்டா. ஒண்ணுமே வேணாம். இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு மண்டை குடைச்சல. அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலன்னா இன்ட்ரெஸ்டே நில்லுட்டு. கஜானாவே காலி. நம்ம ஏன் கஷ்டப்படணும்டா? அப்படியே நில்லு போட்டு ஒர்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். போடுங்க இந்த சம்ம. சிவானி, இந்த சம் கயா மும்பை pretty கான்ஃபிடென்ட்டாடா? பாக்யா? ஓகே, போடுங்க. சூப்பரா போடுங்க. 12:50 1 o'clock குள்ள முடிஞ்சிருமா சம்மு? ஸ்டெப்பா அப்படியே. இதுதான் கொஸ்டின். டிசம்பர் எக்ஸாம்க்கு இது வருதுன்னா எப்படி போடுவீங்க? அந்த மாதிரி போடணும். நிதானமா நின்னு நிறுத்தி ஸ்டெப்பா, கடகடன்னு இல்லாம பொறுமையா. சிவானி, உங்களுக்கு எப்படி சிவானி கயாது வந்து ஈஸியா இருக்கா? கயாது மட்டும் பாருங்க. இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு என்ன கண்டிஷன்ஸ் சிவானி சொல்லுங்க. வெரி குட். ம். சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இருந்தாலும்டா. எனக்கு நீங்க இன்டர் பாஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான். ம். 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 அந்த ஸ்டெப்பை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படியே போடுறீங்களா கயா? கயாவோடது போடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு நம்பர் கொடுத்தாதான்டா ஐயோ கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட ப்ரொவிஷன்ஸும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவிஷன்ஸும் கொஞ்சம் நாள் நம்ம மண்டே போட்டு கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கவே இல்லைன்னா ஜாலியாக போடுங்க. பிரச்சனையே இல்லை. போடுங்க. கயாது ஃபர்ஸ்ட் போடுங்கடா. எனக்கு அமுச்சு விடுங்க. மும்பை இது போடுங்க, அமுச்சு விடுங்க. ரெண்டுமே லெட் அவுட். பாக்யா, இந்த முனிசிபல் டாக்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு பாக்யா. என்னன்னு சொல்லுங்க. ம். ம். H. ம். யோசிங்க. அதர் இன்ஃபர்மேஷன் பி படிங்க பாக்யா. ம். அதான்டா இந்த. ம். அப்பனா எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா? எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா? வெரி குட், வெரி குட். சூப்பர். அடுத்தது. சூப்பர். அவ்வளவுதான். போடுறா. சிவானி, எப்பவுமே சிவானி முனிசிபல் டாக்ஸ் பே பண்ணலன்னு வச்சுக்கோ, எடுத்துக்க கூடாது சிவானி. ஓகே. அதுலயே ஓனர் பே பண்ணா மட்டும்தான் எடுத்துக்கணும். டெனன்ட் பே பண்ணா முனிசிபல் டாக்ஸ் எடுத்துக்க கூடாது. அப்பனா மும்பைல முனிசிபல் டாக்ஸ் வந்து 1000. அந்த 1000 H2 என்ன சொல்றானா, டெனன்ட் 500 பே பண்ணிட்டானா, ஓனர் 500 பே பண்றானோ. அப்ப ஓனர் பே பண்ற 500 தான் எடுத்துக்கணும். டெனன்ட் பே பண்ற 500 எடுத்துக்க கூடாது. சரியா? இந்த சம்லயே ரொம்ப யோசிக்கணும்னா அது மட்டும்தான். கொஞ்சம் அதர் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும் பாக்யா, சிவானி. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போதே, ஓகே பரவாயில்ல கொஞ்சம் ஈஸி சாப்டர்லேருந்து சம் வந்திருக்கு. போட்டுடலான்ட்டு. ஆனா அங்க எங்கேயாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதனால சம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு கரெக்டா பண்ணுங்க.
சொல்லுமா. ஆமா கண்ணா, அவன் சொல்லியிருக்கான்டா. ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே நம்ம வந்து முனிசிபல் வேல்யூவேஷனே படிச்சுக்கோங்கன்னு சொல்றான். அவன் நம்ம சிஎம்ஏ புக் தான் தெரியுமேடா உனக்கு. நீ சிஏ பத்தி பேசினா பரவாயில்ல, நம்ம சிஎம்ஏல இருக்கும்போது நம்ம தெளிவா இருக்கணும். அதாவது எப்படின்னா, ரெக்கார்ட் பண்ண வேணாம். ம். இங்க ஏ பின்னு போட்டிருக்காங்க கண்ணா. ஆனா நீங்க போடும்போது இதோட அலைன் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 24A ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே. 24B இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். அது நீங்க எழுதும் போதே எழுதிக்கோங்க, பழகிக்கோங்க. அப்ப ஈஸியாயிடும். ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த இடம் ஞாபகமா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 24A, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 24B அப்படி போட்டு பழகிக்கோங்க அப்படி. சிவானி, இந்த வீக்கெண்ட்குள்ள ஹோம்ஒர்க் முடிஞ்சிருமா சிவானி? சிவானி பாக்யாவும் இப்போ நான் சண்டேக்குள்ள டைம் கொடுத்தேன்னு இன்கம் மோஸ்ட் அப்படி முடிச்சிடுவீங்களா? ஓகே, முடிச்சிருங்க, மறக்காம முடிச்சிருங்க, அமுச்சு விட்டுருங்க. முடிச்சிட்டு நீங்களே வச்சுக்காதீங்க, நான் பார்க்கணும். சண்டேக்குள்ள. salary வெனஸ்டேடா. டெஸ்ட் சண்டே, இன்கம் மோஸ்ட் படி சண்டே. அப்படியே போட 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 அப்படியே படிச்சிருங்க. அப்படியே டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு பேப்பர் திருத்தி தரேன். நெக்ஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு salary ஃபுல் ரீகேப். ஓரல் கிளாஸ்ல 15 மினிட்ஸ். குட். எவ்வளவு வந்ததுக்கண்ணா? கரெக்டா வரதா? நீங்க ஃபுல்லா முடிச்சிடுங்க கண்ணா. அதாவது இது வரைக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் லெட் அவுட் H1 முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுங்க. H2 நிதானமா பண்ணுங்க சிவானி. பாக்யா பொறுமையா பண்ணுங்க. அழகா ஃபார்மேட்லாம் போட்டு சூப்பரா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களோட நெட் ஆனுவல் வேல்யூ எப்பவுமே நில் தான். ஓகேவா? செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்து 1499 அப்புறம் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ வாங்கினேன்னா எனக்கு அலோபல் மேக்ஸிமம் லிமிட் வந்து 2 lakhs. இது வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொல்றோம். ஓகேவா? இது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எனக்கு 2 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆன் ஆஃப்டர் 99க்கு அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் ரெனோவேட் பண்றேன், அதுல இருக்கிற கதவு மாத்துறேன், ஜன்னலை மாத்துறேன், இல்ல சிமெண்ட் போட்டு பூசுறேன், அந்த மாதிரி விஷயம் பண்ணேன்னா 30,000 வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு. சரியா? செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் நான் வந்து 1499க்கு முன்னாடி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நடந்தா அப்பவும் 30,000 தான். பிஃபோர் 14க்கு ரிப்பேர் பண்ணாலும் அப்பவும் அலோபல் மேக்ஸிமம் லிமிட் 30,000 தான். ஓகே. லெட் அவுட்டா இருந்தா எனி டைம் நான் லோன் எடுத்துக்கிறேன்னா மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இது எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு தான். ஓகேவா? இப்போ இது கனெக்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜெயராம் as house property used for his own residence for 9 months and for remaining 3 months of the previous year it is unused.
அவனோட ஓன் யூசேஜுக்கு 9 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்றான். 3 மந்த்ஸ் வந்து அன்யூஸ்டா இருக்கு, வேக்கண்ட்ல இருக்கு. முனிசிபல் ப்ராப்பர்ட்டி 6 lakh, ஃபேர் அண்ட் 5 lakh, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 4 lakh, ரிப்பேர் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 10,000, முனிசிபல் டேக்ஸ் ஒரு 5,000, இதெல்லாம் இன்கர் பண்றாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஓல்டு ஜிம்ல அசஸ்மெண்ட் இயர் 2025-26க்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது எங்கேயுமே லெட் அவுட் கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகேவா? லெட் அவுட்டா இருந்தாதான் இந்த மண்டை கொடைச்செல்லாம். லெட் அவுட் கிடையாது. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம்? ஆனுவல் நெட் ஆனுவல் வேல்யூ இந்த எல்லா கேஸுக்குமே நில் 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 நில்னு வந்துடும். ஸ்டெப் 1. ஸ்டெப் நம்பர் 2, இங்க நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் பார்த்து கொடுக்கணும். நம்பர் 1. பாக்யா படிக்கலாம் இந்த நம்பர் 1. அவன் 1,00,000 ரூபாய் borrow பண்ணியிருக்கான். 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 1998ல பண்ணியிருக்கான். எதுக்கு பண்ணியிருக்கான்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக. அண்ட் அது அன்பெய்டா இருக்கு அப்படின்றான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, you should identify whether the problem is self-occupied or not. This problem is a self-occupied problem, so net annual value is nil. ஓகேவா? அண்ட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி நெட் annual. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு மட்டும் அந்த கண்டிஷன்ஸ் நம்ம இது பண்ணிக்கிறோம். என்ன கண்டிஷன் நம்மளுக்கு? பிஃபோர் 1999ல அவன் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கான். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு? 1,00,000த்துல 12%. ஆ, இங்கே எழுதியிருக்கேன், சாரி. ஓ, இங்க எப்படி போகுதா? 12,000. இப்போ நம்மளோட clause என்ன? 12,000 or 30,000, whichever is less. 30,000 வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட். ஆனா 12,000 தானே இன்ட்ரெஸ்ட், அது வரைக்கும் நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இதுல அது வரைக்கும் டிடக்ஷன் எடுத்து இல்ல வேண்டாம், இங்கேன்னு சொல்ல. இதை நான் மாத்தல, இங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். செக் ஆகுதாலா? ஐயோ, இப்போ ஓகேவாமா? திருப்பி ரிப்பீட் பண்ணவா உங்களுக்கு? பாக்யா கேக்குதா உங்களுக்கு? எப்பல இருந்து கேட்கலன்னு சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். இதுல இருந்து ரிப்பீட் பண்றேன். இது 1 lakh borrow பண்ணிருக்காங்க, 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 1998ல இருந்து 1998ல பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு கட் ஆஃப் என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கண்டிஷனுக்கு அது பிஃபோர் 19, அதாவது கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் மாதிரி கண்ணா. 1999க்கு முன், 1999க்கு பின். 1999க்கு முன்னுன்னா 30,000 வரைக்கும் லிமிட் அப்படின்னு சொல்றதுனால 12,000 இல்ல 30,000 அப்படின்னா, பாரோட இன்ட்ரெஸ்டே 12,000, அப்ப 12,000 டிடக்ஷனா எடுத்துக்கலாம். அப்ப கேஸ் 1ல டிடக்ஷன் என்ன? 12,000. ஸோ 0 - 12,000 என்ன? இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி -12,000. புரியுதா? ரெண்டு பேருக்கு புரியுதா? ஓகே. அடுத்தது சிவானி படிக்கலாம். ஹி borrowed 10 லட்சம். அங்க 1 lakh கொடுத்துருக்காங்க கண்ணா, இங்க 10 லட்சம்னு சொல்றாங்க. அவ்வளவுதானா? ஓகே. அதாவது ஜாகிரதையா இருக்கணும்டா சிடபிள்யூ மெட்டீரியல்ல. நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும். 10 லட்சம் ஒரே மாதிரியே இருக்கும், ஆனா எங்கேயோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. 10 லட்சத்துல 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னடா வரும்? 1,20,000 ரூபாய். இங்க 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 என்னன்னா, பிஃபோர் இதுக்கு 99ல 1,20,000 ரூபாய் ஆன் 30,000 ரூபாய், விச் எவர் இஸ் லெஸ். அப்ப எது லெஸ்? 30,000. அப்ப 30,000 தான் கேஸ் 2ல டிடக்ஷனா எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே. பாக்யா 3வது படிங்களேன் பாக்யா. இப்போ 5 lakhs 12% போட்டா எவ்வளவு வரும்? 5 lakhsல 60,000 வரும். இப்போ இதுல வந்து எப்ப அவன் வந்து இது பண்ணிருக்கான்?
17/8 1999ல கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சு எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்? 2000ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். நம்மளோட clause என்ன சொல்றதுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து ஆஃப்டர் 1990ல முடிஞ்சா நம்மளோட அலோவபிள் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? இல்லக்கண்ணா, பர்பஸ் ஆஃப் லோன் லோன் வாஸ் டேக்கன் ஆஃப்டர் 1999. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீஷன் தான் நம்ம பார்க்கணும். 1998ல ஆரம்பிச்சு 2000னா அப்ப அந்த 2000த்துல தான் முடிக்கும் போது தான் அவனுக்கு அந்த மேக்ஸிமம் டிடக்ஷனோட கிளைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, இன்ட்ரெஸ்ட். ஆனா இந்த இந்த பர்டிகுலர் கிரைட்டீரியால, அதாவது இந்த செல்ஃப் ஆக்குபைடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அதுதான் எடுத்துக்கணும். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 lakhs 12% 60,000 ஆர் 2 lakhs whichever is less. அப்போ 60,000 தான் எடுத்துக்கணும். இந்த வேர்டை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பாக்யா, சிவானி. which was completed on 31/3/2000. இதுதான் இங்க பாயிண்ட். இந்த ஒரு சென்டென்ஸ்னால தான் நம்மளோட அந்த டிடக்ஷனோட லிமிட் கிளாஸ் மாறுறது. ஓகேவா? ஃபோர்த் ஒன் சிவானி படிங்க சிவானி. 20 லட்சம் ரூபாய் 18%னா எவ்வளவு வரும்? 20 லட்சம் 18%னா 33,60,000. ஓகேவா? 3,60,000. இதுல எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்றான்? ஆஃப்டர் 1999. அப்போ என்ன அர்த்தம்? 2 lakhs or 3 lakh 50 whichever is less. அப்போ 2 lakhs தான் டிடக்ஷனா எடுத்துக்கணும். இதோ 2 lakhs கேஸ் 4. புரியுதா? ஓகே பாக்யா, புரியுதா? என்னடாச்சு பாக்யா? என்னாச்சுடா? போயிட்டியாடா? ஓகேடா ஓகேடா. ஃபிஃப்த் ஒன் படிங்க பாக்யா. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க கண்ணா. எப்போ முடிக்கிறான்? 2000 ஆஃப்டர் நைட். ம், சொல்லுமா. ஆஹ், ஆமா, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே. ஆமா கண்ணா, ரெண்டுத்துக்குமே 2 lakh தான் எடுத்துக்கணும். ஆமா, கரெக்ட். ரெண்டுத்துக்குமே கம்பைண்டா தான் எடுத்துக்கணுங்கண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. அதான் அதான் ஒரே நிமிஷம். ஃபைல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இதுக்கு வந்து 27 or 2 lakh whichever is lessனா இதுக்கு 27,000 வரும்டா. இதுக்கு ஒரு 1 lakh வருமா? அப்போ 27,000 plus 1 lakh இப்படி எடுத்துக்கணும். 1,27,000 will be your reduction. ஓகேவா? ஓகே. சிவானி, புரியுதா உங்களுக்கு? ஏய் கண்ணா, இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்க வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி பாருங்க. ஒரு 1 யூனிட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிவானி, அடுத்தது படிங்களேன் சிவானி. அது மட்டும் கொஞ்சம் இப்படி பண்ணி பாருங்கடா. ஓகே, குரூப்பிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஹி borrowed 5 lakhs 1,420. இது ஆஃப்டர்ல ரிப்பேர் பண்றாங்க. ரிப்பேருக்கு நம்மளுக்கு என்ன clause? 30,000. ஓகேவா? ஸோ ரிப்பேருக்கு 30,000 60,000 or 30,000 whichever is less 30,000. இங்க என்ன பண்ணிருக்காங்க? 30,000 கேஸ் 6. ஓகே.
நெக்ஸ்ட் 7. பாக்யா, முடிங்க பாக்யா. நைன்டீன் நைன்டி எயிட்ல ஒன்று borrow பண்றான். 20 lakhs வந்து 1999ல borrow பண்றானா? இது மாதிரியே கண்ணா. ஓகே. ஒன்று வந்து 27,000, அதாவது 1,80,000ல 50%. திஸ் ஆர் 30,000 விச் எவர் இஸ் லெஸ். இது வந்து 20 lakhsல 14%. 1 lakh and 15%. ஓகே. ஓகேவா? ஸோ இதோட கம்ப்ளீட் வியூ எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது ஒரு 7 மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க கண்ணா. 1 2 3 4 அது 7 மார்க், ஒவ்வொரு கேஸும் 7 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 53 கோத்ரூ பண்ணி ஹோம்ஒர்க் போடுங்க. போட்டுடலாம், நீங்க ட்ரை பண்ணுங்க, ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இதுவும் ஈஸி சம் தான். 54 ஒன்னே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஈஸி சம் தான். இந்த மாதிரி 4மே செல்ஃப் ஆக்குபைடு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. ஒரு இன்கம் டேக்ஸ் ரூல் என்ன சொல்றதுன்னா, 2 ப்ராப்பர்ட்டியை செல்ஃப் ஆக்குபைடா வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்டா வச்சுக்கணும் அப்படின்றது சொல்றது இன்கம் டேக்ஸ் ரூல். நீங்க அதை பர்மிட்டேஷன் காம்பினேஷனா வச்சுக்கலாம், ஒரு ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன் H1 வந்து செல்ஃப் ஆக்குபைடா வச்சு இது ரெண்டுத்தையும் செல்ஃப் ஆக்குபைடு வச்சு இதை வந்து டீம் டு பி லெட் அவுட்டா வச்சுக்கலாம். இல்ல இது ரெண்டுத்தையும் செல்ஃப் ஆக்குபைடு வச்சு இது டீம் டு பி லெட் அவுட்டா வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, மாத்தி மாத்தி ஆப்ஷன் 1 செல்ஃப் ஆக்குபைடு 2, இது டீம் டு பி லெட் அவுட்னா லெட் அவுட்டோட அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆப்ஷன் 2 இது ரெண்டும் செல்ஃப் ஆக்குபைடு, இது லெட் அவுட். ஆப்ஷன் 3 இது ரெண்டும் செல்ஃப் ஆக்குபைடு, லெட் அவுட். ஓன் பிஸ்னஸ் இப்போ விட்டுருங்க, இது மூணுத்தையும் மட்டும் இந்த ஃபார்மேட்ல போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. செல்ஃப் ஆக்குபைடுக்கு என்ன பண்ணுவோம், அதே தான் ஆப்ஷன். ஓகேவா? ஆமாண்டா. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இங்க பண்ணுங்க அப்படின்றத ஆன்சர்ல சொல்லியிருக்காங்க கண்ணா. எந்த ரெண்டு வேணா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனா மார்க் பார்த்துக்கோங்கடா. இப்ப 4 மார்க் அந்த மாதிரி பிரேக்கப்பா கொடுத்தான்னா நீங்க 2 பேர் இது பண்ணிட்டு அசம்ஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இதுவே ஒரு 7 மார்க் சம்மன்னா நீங்க இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டுட்டு எந்த ஆப்ஷன்ல கம்மியான லாஸ் அந்த பர்டிகுலர் அசஸிக்கு வருதோ அந்த ஆப்ஷன் தான் பெட்டர்ன்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இல்லஸ்ட்ரேஷன் 5 ஹோம்ஒர்க் அரேஞ்ச் 56 57 58 மூணுமே ஹோம்ஒர்க். ஒரே ஒரு சம்ம போட வேண்டாம் இப்போதைக்கு, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க போடலாம் அகைன். 56th சம்ம பேசிக் சம்ஸ் அகைன். உள்ள செல்ஃப் ஆக்குபைட் கேட்டிருப்பான், இல்ல ஒன்னு லெட் அவுட் கேட்டிருப்பான், அந்த மாதிரி சம்ஸ். ஸோ 59 வரைக்கும் போட்டுருங்க. ஓகேவா? ரெக்கவரி ஆஃப் அன்ரியலைஸ்ட் அண்ட் அரியர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 63 இல்ல இதெல்லாம் வேண்டாம். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்லாம் வேணும். கோ ஓனர்ஷிப்லாம் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். இது செப்பரேட் பார்ட். ஓகேவா? அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இப்போ வரைக்கும் நீங்க ஹோம்ஒர்க் எது முடிக்கணும்னா இது கூட ஈஸி தான், வேண்டாம். 56 57 58 வரைக்கும் முடிச்சிருங்க, எக்ஸப்ட் ஃபார் த சம் 51. எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் போட்டு சண்டேக்குள்ள அமுச்சு விட்டுருங்க. ஓகேவா? நாளைக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது கிளாஸ் டைமிங் மற்ற டைமிங் மாறித்துனா அந்த டைம் போடுறேன், உங்களுக்கு ஃபீஸிபிளா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வி வில் மீட் அப். ஓகேவா? இல்லைன்னா வி வில் மீட் ஆன் மண்டே. ஆனா என்னெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கனோ அது வரைக்கும் சண்டே அன்னைக்கு
இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட். அன்ரியலைஸ்டுன்ட்டு ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அது 2 3 சம் இருக்கு. அது ஒரு செஷன்ல நம்ம முடிச்சிடலாம். ஆமா 58 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். 59 ஈஸியா இருக்குன்னா போட்டுருக்கியா? ஓகேவா? 59 ஈஸியா இருக்கா? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்யா, இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒரு இது மாதிரி தான் இல்லையா? நீங்க ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான் இல்ல? And you are doing the complete revision. So, if you are pretty confident with the treatment of unrealized rent, go ahead. I don't have any problem. நீங்க எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. இல்ல மேம் நான் will travel with you னா just put it till 59 illustration. ஆனா illustration 59 வரைக்கும் போட்டு எனக்கு அமுச்சு விட்டுறணும். அம்மா கிட்ட மொபைல் இருக்கு, என்கிட்ட மொபைல் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏதோ போட்டு அமுச்சு விட்டுருங்க. சிவானி போட்டுட்டு எனக்கு அமுச்சு விடணும். புக் நோட்டோடய வச்சுக்காதீங்க. கண்டிப்பா சண்டேக்குள்ள போட்டுருங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சண்டே இன்னைக்கு டெஸ்ட். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ பாக்யா. தேங்க்யூ சிவானி. ரெக்கார்டிங் அமுச்சு விட்டுறேன். தேங்க்ஸ் கண்ணா.